Hi guys, நான் தான் Asif. நான் இன்னைக்கு நான் வாங்கின ஜிம் பேக்கோட அன்பேக்கிங் அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஓவரால் கேம்ப்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஓவரால் கேம்ப்க்கு வந்தாச்சு. வாங்க அன்பேக் பண்ணிடலாம். நான் எதுக்கு ஒரு ஜிம் பேக் வாங்கினேன்னா கைஸ், நான் போகிற ஜிம்மில் ஷூ செப்பரேட்டாக கொண்டு வர சொல்கிறாங்க ஜிம்முக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு. அது எதுக்குன்னா, நம்ம ஜிம்முக்குள்ளேயே ஷூ யூஸ் பண்ணோன்னா ஜிம்மில் புஷ்அப்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ டர்ட்டி ஆகிடும். ஸோ செப்பரேட் செட் ஆஃப் க்ளீன் ஷூஸ் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் என்னோடய பேக்கில் அந்த தனி ஷூஸ் வைக்க முடியல. எவ்வளோ பெரிய பேக்காக இருந்தாலும் பேக் பேக்காக இருந்ததுன்னா அதில் தனியாக வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாட்டில் டவல் எல்லாம் வச்சோன்னா நான் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த பேக்கில் அதை என்னால் கொண்டு போக முடியல. ஸோ அதனால் தனியாக ஒரு டஃபில் பேக் ஜிம்முக்குன்னு வாங்கிட்டேன். இதில் ஷூ வைக்கிறதுக்குன்னு தனியாக கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நான் எல்லா ஐட்டம்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சிமிலராக ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த பிராண்டு பேர் AUXTER. நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு, பார்க்கவும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். AUXTER ஜிம் பேக். இது 370 சம்திங் கைஸ். ஓகே கைஸ், இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. டஃபில் பேக் நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த ஸ்லாட் எதுக்குன்னா கைஸ், கீ செயின் இல்லை ஏதாவது சின்ன பொருட்கள் போட்டு வைக்கிறதுக்கு. நான் நிறைய ஜிம் பேக்கில் பார்த்துருக்கேன் ஏற்கனவே, அதனால தான் சொல்கிறேன். டஃபில் பேக்குன்றனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சைடில் தோலில் போடுறதுக்கு. இப்போ கேரி பண்ணுறதுக்கு இப்படியே 2 கைப்படி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இதுதான் ஷூ கம்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், இதுதான் ஷூ கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. ஒரு 1 மினிட். ஓகே கைஸ், இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போகிற என்னோடய எல்லா பொருட்களையும் இதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்பேஸ் செக் பண்ணிடலாம். கைஸ், நான் ஜிம்முக்கு கொண்டு போகிற எல்லா பொருட்களும் இப்போ டேபிளில் இருக்குது. இதான் நான் சொன்ன ஷூ, ஸ்கூல் ஷூ தான். பட் நான் நான் அதை ஸ்கூல் முடியும் போது தான் வாங்கினேன். ஸோ அதை ஜிம்முக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் எப்படி பார்த்தாலும் ரன்னிங் எதுவும் பண்ண போகிறது இல்லை ஜிம்மில், வெறும் வெயிட் லிஃப்டிங் தான். ஸோ அதை க்ளீன் பண்ணி ஜிம்முக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதை பேக்கில் வச்சேன்னா நிறைய ஸ்பேஸ் போயிடுங்க. ஸோ அதனால தான் ஜிம் பேக் வாங்கினேன், டஃபில் பேக்காக இருக்கும்னு. ஓகே, இப்போ இது ஷூ கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு பார்த்துடலாம் பத்துதா இல்லையான்னு. பத்துது கைஸ். இது என்னால் ஷூ கம்பார்ட்மெண்ட்டில் வச்சிட முடியுது. ஸோ எனக்கு 2 செப்பரேட் பேக்ஸ் கொண்டு போகிறதுக்கான பிரச்சனை இப்போ முடிஞ்சிருச்சு. ஒரே பேக்லேயே கொண்டு போயிடலாம் போல இருக்கு. ஓகே கைஸ், ஷூ கம்பார்ட்மெண்ட் ஷூ வச்சாச்சு. நீங்கள் ஷூ கம்பார்ட்மெண்ட்டில் சைடு வழியாக ஷூ உள்ளே வச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் குறையும். ஓகே கைஸ், இப்போ நான் வால்னி ஸ்ப்ரே ஜிம்முக்கு எப்பவுமே கொண்டு போவேன். ஏன்னா நான் ஹெவியான வெயிட்ஸ் தூக்கிட்டேன்னா எனக்கு தோல் பிடிச்சிக்குது. அதனால் இதை எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்ல இது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி. என் ஜிம் க்ளவுஸ் அதையும் உள்ளே வச்சிடுறேன். இனிமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், என்னோடய ஷேக்கர் பாட்டில் ப்ரோட்டீன் ஷேக்ஸ் குடிக்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கு ஷேக்கர் பாட்டில் அது செட் ஆகிடுச்சு. 1 லிட்டர் ஷேக்கர் பாட்டில் உள்ளே போயிடுச்சு. பர்ஸு, கீஸ் நான் வெளில சைடில் போட்டுக்கலாம். இதில் நான் டவல் வைப்பேன். டவல் வைக்கிறதுக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிம் பேக்கில் எல்லாமே பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஜிம் பேக் நான் பிக்சரில் பார்த்ததோட பெருசாக இருக்குது. நல்ல விஷயம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இன்சேன் ஆர் ரிமைன் தி சேம். நல்ல டேகு கோட் எனக்கு பிடிச்சிருக்கு. கலர் எனக்கு க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஸோ எனக்கு பிடிச்ச க்ரீன் கலர்லேயே பேக் வந்துருச்சு. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. சில சமயம் பார்த்தீங்கன்னா இமேஜஸில் ஒன்று இருக்கும், ப்ராடக்டில் ஒன்று இருக்கும். ஆனால் இதில் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். கூடிய சீக்கிரத்தில் இதோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஒரு ஃபுல் ரிவ்யூ ஒரு 2 மந்த்ஸில் போடுவேன். அப்போ இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ தட் அடுத்த வீடியோவில் நான் அந்த தவறுகளை செய்யாமல் பார்த்துப்பேன். ஓகே கைஸ், குட் பை, டேக் கேர்.